தமிழ் மக்களுக்கு வணக்கம். அண்ட் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் சார் அவர்களுக்கும் வணக்கம். சார், நீங்கள் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ரைடு ஒன்று போனீங்க இல்லையா, திருச்செந்தூரில். அங்கே போய் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிங்க, எல்லாரையும் கையங்காலமாக பிடிச்சிங்க. சூப்பர் சார். அதே மாதிரி பழனிக்கும் வாங்க. பழனிக்கு வந்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கு இருக்குது. கேபிள் காரில் ஆரம்பித்து அந்த ஹுஞ்ச் கேபிள்லேருந்து ஆரம்பித்து மேலே போகிற வரைக்குமே வந்து உங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அங்கே தரகர்கள் இருப்பாங்க, உள்ளே கூட்டு போகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே 2000 5000 அது வரைக்கும் அங்கேயும் டிக்கெட்டெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்க எங்கள் நவாபாஷண சிலைக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு ரிப்போர்ட்டே கடைசியாக ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு அதை பற்றி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுங்க சார். ஏன்னா அந்த சிலை வந்துட்டு இருக்குதா இல்லையானே தெரியல, நடுவில் அதை டூப்ளிகேட் பண்ணிட்டாங்க, வேறு வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது என்ன ஆச்சுன்றதையும் கொஞ்சம் பார்த்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஒரு பொக்கிஷம், தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த சிலை. ஸோ அதை பற்றின ரிப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அண்ட் இந்த திருப்பதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு எவ்வளோ ரூபாய் டிக்கெட் எடுத்தாலும் சரி, 5000லேருந்து 10,000, 200 100, ஏன் காசே இல்லாமல் ஃப்ரீ தரிசனம் போனால் கூட சரி, எல்லாமே சுற்றி வந்தாலும் கடைசியாக சாமிக்கிட்ட போகும்போது ஒரு லைன் தான் சார். அதே மாதிரி நம்மளுடைய கோயில்கள்லேயும் எல்லாத்துலேயும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வாங்க சார். நம்ம இப்போ இருக்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 100 டிக்கெட்டு நடுவில் 500 டிக்கெட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போய் பார்க்குற மாதிரி, அந்த ஃப்ரீயாக போகிறவங்க 3வது வரிசையில் பின்னாடி இருந்து மேலேருந்து எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் இப்போவாச்சும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உயரங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. இதை வந்துட்டு மாற்றணும் சார். நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்தாலும் சரி, எல்லாரும் உள்ளே போகும்போது ஒரு லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. ஏன் அதை நம்ம கொண்டு வர்றதில்ல? அதை கொண்டு வாங்க. ஏன்னா உள்ளே போகும்போது எல்லாருக்கும் தரிசனம் ஒன்று தான், சாமி ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணும் சார். இதுக்கு ஒரு வழிகளை பாருங்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.